ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான 50 வினாவை பார்க்க போகிறோம். எதிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழ் இலக்கியத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே படிச்ச கொஸ்டின் தான். அதாவது கான்செப்ட் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்? வால்மீகி. ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் கம்பர். மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் வியாசர். மகாபாரதத்தை தமிழில் எழுதியவர் வில்லிபுத்தூரார். மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்க தேவர். குண்டலகேசியை எழுதியவர் நாதகுத்தனார். நெடுநல் வாடையை எழுதியவர் நக்கீரர். சிறுபானாற்றுப்படையை எழுதியவர் நத்தத்தனார். பெருமநாற்றுப்படையை எழுதியவர் உருத்திர கண்ணனார். குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர். முல்லைப்பாட்டை எழுதியவர் நப்பூதனார். திருமுருகாற்றுப்படையை எழுதியவர் நக்கீரர். பொருணராற்றுப்படையை எழுதியவர் முடத்தாம கண்ணியார். பட்டினப்பாளையை எழுதியவர் உருத்திர கண்ணனார். பட்டினப்பாளையை எழுதியவர் உருத்திர கண்ணனார். மதுரை காஞ்சியை எழுதியவர் மாங்குடி மருதனார். மலைப்படுக்கடாமை எழுதியவர் பெருங்கௌசிகனார். நாலடியாரை எழுதியவர் சமண முனிவர்கள். முதுமொழி காஞ்சியை எழுதியவர் கூடலூர் கிழார். இனியவை 40 எழுதியவர் பூதஞ்சேந்தனார். இன்னா 40 எழுதியவர் கபிலர். திருக்கடுகத்தை எழுதியவர் நல்லாதனார். ஆசாரக்கோவையை எழுதியவர் பெருவாயின் முள்ளியார். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஏலாதியை எழுதியவர் கனிமேதாவியார். களவழி 40 எழுதியவர் பொய்கையார். நான்மணி கடிகையை எழுதியவர் விளம்பி நாகனார். சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் காரியாசான். பழமொழியை எழுதியவர் முன்னுரையரையனார். ஐந்தினை 50 எழுதியவர் பொறையனார். ஐந்தினை 70 எழுதியவர் மூவாதியார். கைநிலையை எழுதியவர் புள்ளங்காடனார். திணைமொழி 50 எழுதியவர் கண்ணஞ்சேந்தனார். திணைமாலை 150 எழுதியவர் கனிமேதாவியார். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். திருவாய்மொழியை எழுதியவர் நம்மாழ்வார். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். இரட்சணிய யாத்திரிகத்தை எழுதியவர் H.A. கிருட்டிணப்பிள்ளை. தேவாரத்தை எழுதியவர் வீரமாமுனிவர். திருப்பாவையை எழுதியவர் ஆண்டாள். திருவெம்பாவையை எழுதியவர் மாணிக்க வாசகர். சீராப்புராணத்தை இயற்றியவர் உமரப்புலவர். திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். திருவெம்பாவையையும் திருவாசகத்தையும் எழுதியவர் மாணிக்க வாசகர். இயேசு காவியம் எழுதியவர் கண்ணதாசன். நலவெண்பா எழுதியவர் புகழேந்தி. திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. திருவெங்கை உலா எழுதியவர் சிவப்பிரகாச சுவாமிகள். அடுத்ததா கடைசி 50வது கொஸ்டின். சரஸ்வதி அந்தாதி எழுதியவர் கம்பர். 50 கொஸ்டின் நம்ம ஏற்கனவே படிச்ச கொஸ்டினே. ஸோ மறுபடியும் படிச்சுட்டே இருப்போம். எக்ஸாம் டைம்ல கண்டிப்பா ஃபிங்கர் டிப்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த காணொலி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.